ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜய் வந்துட்டு சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே காவேரி விஜயை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா வராங்க. வந்த உடனே நம்ம விஜயை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, வாங்க தம்பி, வாமா பேத்தி அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்த காவேரிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. எதுக்காக அம்மா இவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கணும், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு விஜய் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் போயிட்டு நம்ம சாரதா கூட சமைச்சு கட்டுக்கிறத பார்த்துட்டு இங்க என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியலையே, அப்படியே குழம்பி போய் மண்டை குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா சமைச்சு முடிச்சுட்டு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே இங்க பாருங்க, நீங்க சமைக்க அதாவது உங்களோட கைப்பக்குவம் மாறவே மாட்டேங்குது, அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, என்னம்மா இதுக்கு முன்னாடி உங்க கையால் இவர் சாப்பிட்டு இருக்காரா என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, ஏண்டி நேத்து தானே சாப்பிட்டு போனாரு, அதுக்காக தாண்டி அப்படி சொல்றாரு, நீ தப்பெல்லாம் நினைச்சுக்காத சரியா அப்படின்னு நம்ம காவேரியை சமாளிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் எனக்கு எவ்வளோ சமைச்சு போட்டீங்க, அதனால நீங்க என்னோட வீட்டுக்கு விசிட் பண்ணணும், வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு என்ன தம்பி வந்துருவோம், நாளைக்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லவும் நம்ம காவேரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, அம்மோ நம்ம வீட்டுக்கு போகலாமா அம்மோ அப்படின்னு சொல்லவும், இல்லப்பா நம்ம இங்கே இருக்கலாம்ப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இங்க இருந்தா மிஸ்ஸு பாட்டி நீங்க நானு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லப்பா, நம்ம இங்கே இருந்துடலாம் மிஸ், நான் இங்கே இருந்துருவா மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு என்னடா தங்கம் நீ இங்கவே இருந்துரு சரியா அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இருந்தாலும் நம்ம இப்போ இங்க தங்க முடியாது அப்படின்னு காரணத்தால நம்ம அம்முவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே ரொம்ப சந்தோஷமா நாளைக்கு காவேரி வரப்போறாளே அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில நம்ம காவேரியை விஜயை போய் கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. காலையிலே போயிட்டு நம்ம காவேரி வீட்டு முன்னாடி நிற்கவும் நம்ம காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. எதுக்காக இவர் வந்துக்கிட்டே இருக்காரு வீட்டுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பத்திலே பார்க்கவும், அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துடுறாங்க. வந்த உடனே, வாங்க தம்பி வாங்க, இங்கே பாருங்க உங்களை 2 பேரையும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான் தான் வந்தேன், நீங்கள் எழுந்து எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால தான் கொஞ்சம் காலையிலே வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, ஏண்டா இவ்வளோ காலையிலே வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்களேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. தம்பி இன்னும் ரெடியாக கூட இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, மா இங்கே என்னதாம்மா நடக்குது, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்குது, நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லவும், அடி வாடி அங்கே போயிட்டு வரலாம், நம்ம அந்த தம்பி எவ்வளோ பாசமாக வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கு, அந்த தம்பிக்கிட்ட போயிட்டு நம்ம ஏதாவது வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா, முடியாதுல்ல, நீ போய் ரெடி ஆகிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரெடி ஆகி நம்ம விஜய் கூட கிளம்புறாங்க. போன உடனே நம்ம விஜயும் காவேரி அதுக்கப்புறம் சாரதா 3 பேருமே உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம விஜய் வந்துட்டு தாத்தா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க தான் என்ன தாத்தா அப்படின்னு காவேரி கிட்ட சொல்லவும், காவேரி இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் தான் எல்லாத்தையுமே சமைச்சு வச்சிருப்பாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சாரதா எல்லாரையும் போயிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் தான் எல்லாருக்குமே பரிமாறிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு, உன்னோட இந்த சாப்பாடு உன்னோட சூப்பராக இருக்குமா, உன்னோட சமையல் ஆண்டி ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அம்மா இருந்துட்டு, மிஸ் இது சமையல் ஆண்டி எல்லாம் சமைக்கல, இது என்னோட அப்பா தான் சமைச்சாங்க, இது எல்லாமே என்னோட அப்பா சமைச்சது தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காவேரி ரொம்பவே ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷம். காவேரி உன்னை இப்படியெல்லாம் பார்க்கணும்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்கேன், 5 வருஷமா நீ உயிரோடு இல்லைன்னு நினைச்சி முட்டாள்தனமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், உன் நினைப்பிலே இப்போ நீ உயிரோடு இருக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்குது அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்டவும் முடிச்சிடுறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, உங்களை எல்லாருமே நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தோடு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க வீட்டை சுத்தி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வீட்டை சுத்தி பார்க்குறேனே அப்படின்னு நம்ம சமையல் ஆண்டி கிட்ட காவேரியை கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
தாத்தா இருந்துட்டு சாரதா கிட்ட போயிட்டு, இங்க பாரு சாரதா, என்ன மன்னிச்சிரு சாரதா, இத்தனை வருஷமா அதாவது என்னோட பேரனையும் உன்னோட பொண்ணையும் பிரிச்சு வச்சது மிகப்பெரிய பாவம்னு நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஐயா, நீங்க என்னோட பொண்ணுக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம். எப்படி உங்களால இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சது சொல்லுங்க. நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கங்கா இருந்துட்டு விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க தாத்தா, நீங்க பண்ண துரோகம் இப்ப வரைக்குமே சாரதா அத்தைக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்கு. நீங்களா இப்படி பண்ணீங்க, காவேரி நல்லா இருக்கும்னு நினைச்சு நீங்க தானே எத்தனையோ முறை காவேரிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா நீங்களே எங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டீங்கன்னு நினைச்சு அதாவது அத்தை எவ்வளோ வருத்தப்பட்டாங்கன்னு தெரியுமா தாத்தா அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் ஒரு பக்கம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்க பாரு சாரதா, அதாவது அந்த பசுபதியால் எங்கள் குடும்பத்துக்கும் என்னோட பேரனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. என் பேரனை எறும்பு கடிச்சா கூட நாங்கள் தாங்க மாட்டோம். ஆனால் உங்கள் குடும்ப பிரச்சனையால் என் பேரன் ஒவ்வொரு விஷயத்துலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். அடிதடி அவனுக்கு தெரியாத ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால தான் இப்படி ஒரு விஷயம் காவேரியால் தானே நடக்குது. காவேரி கூட இருந்தால் தானே இப்படியெல்லாம் நடக்குது. அவள் கூட இல்லைன்னா இது எதுவுமே நடக்காது இல்லை. அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்து காவேரியை உங்கள் கூடயே அனுப்பி வச்சுட்டுங்க. என்னை மன்னிச்சிரு, இப்படி ஒரு விஷயத்த பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு நம்ம என் விஜயை பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷர், என்கிட்ட போயிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா? விடுங்க ஐயா, ஏதோ என்னோட பொண்ணோட தலையில் இப்படியெல்லாம் எழுதியிருக்கு, இப்படியெல்லாம் நடக்கணும்னு, என்ன பண்ணுறது, விடுங்க ஐயா, நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல, நீங்கள் இதை பேசியும் பிரயோஜனம் கிடையாது, நீங்கள் இதை பற்றி நம்ம பேச வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரி வந்துடுறாங்க. வந்த உடனே காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா, உங்கள் வீடு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குட்டி குழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். மிஸ், நீங்கள் இங்கவே இருந்துடுறீங்களா மிஸ் அப்படின்னு சொல்லவும், இல்லைடா தங்கம், எனக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, நான் அங்கே தான் தங்கணும், இங்கெல்லாம் நான் தங்கக்கூடாதுடா அப்படின்னு நம்ம குட்டி காவேரி கிட்ட அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க காவேரி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருமா, அடிக்கடிக்கு வீட்டுக்கு வரணும் சரியா அப்படின்னு காவேரி கிட்ட சொல்லுவோம். சரிங்க தாத்தா, கண்டிப்பாக நான் அடிக்கடிக்கு வீட்டுக்கு வரேன். சரி, எங்கள் 2 பேருக்கும் டைம் ஆகிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு கங்காவுக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லவும், கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருமா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் என்னால் நம்பவே முடியல, விஜய் இன்னும் உயிரோடு தான் இருக்காரா, அதை நினச்சாவே எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக தான் இருக்குமா, எனக்கு கனவு மாதிரி இருக்குது, நமக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை அவங்க தாத்தாவும் பாட்டியும் பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்க கூடலாம் நீ எதுக்காகமா பேசின, அவங்க கூட நீ பேசவே பேசாதம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, தான் பேரனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க, அவங்க நினச்சதெல்லாம் தப்பு இல்லையே, காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களா, நம்ம வர எபிசோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம